ஸ்போர்ட்ஸ் விகடன் நியூஸுக்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் விகடன்ஸ் த பவுண்டரி லைன் சோவித் முத்து. சிஎஸ்கே அட்லாஸ்ட் ஒரு மேட்சை வின் பண்ணிட்டாங்க. தொடர்ச்சியாக 5 மேட்ச்சில் தோத்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ லக்னோ அகைன்ஸ்டாக ஒரு மேட்சை ரொம்ப அழகாக வின் பண்ணியிருக்கிறாங்க. தோனி சிஎஸ்கேவோட கேப்டன், அவர் வந்து ஒரு ஃபினிஷராக வழக்கம் போல் அவரோட அதிரடி ஆட்டத்தை காமிச்சு மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அவார்டையும் வின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த மேட்சை சிஎஸ்கே எப்படி வின் பண்ணாங்க, அண்ட் சிஎஸ்கே வின் பண்ணாலும் சிஎஸ்கே கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இன்னும் இருக்குது, சில பிரச்சனைகள் இன்னும் இருக்குது. அதையெல்லாம் பற்றி முத்துக்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் முத்து ப்ரோ. வணக்கம் ஸ்ரீராம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். கடைசியாக ஒரு கபி நடந்துருச்சு. சிஎஸ்கேக்கு பல வருஷம் கழிச்சு ஜெயிச்சிருக்கிறாங்க. சும்மா சொல்லாதீங்க பல வருஷத்துக்கு அப்புறம் ஜெயிச்சிருக்காங்கன்னு. அடுத்த 2 பாயிண்ட் எங்க இருந்து வரும்னு தேடணும். அதான் நான் சொல்லியிருந்தேன். பாருங்க, ஒரு வெற்றினால நான் ஒன்னும் ஆகாயத்துல குதிக்க போறது கிடையாது. பட் எப்பவுமே நான் சொல்லிட்டு இருந்தேன், அடுத்த 2 பாயிண்ட் எங்க இருந்து வருது, அங்க இருந்து ஏதாவது வருமானு பாக்குறப்ப அந்த 2 பாயிண்ட் வந்திருக்கு. அண்ட் அந்த இன்ஸ்பைரிங் இன்னிங்ஸ் யாராவது ஒருத்தர் விளையாடணும் இந்த டீமை கிராஸ் பண்ணன்னு சொன்னேன். கேப்டனே விளையாடிட்டாரு. அந்த கேப்டன் ஆடின இன்னிங்ஸை பத்தி தனியா பேசலாம். ஏன்னா நிறைய பேசணும். பிளேயர் ஆஃப் தி மேட்ச் வின் பண்ணி இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் நம்ம நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருந்துச்சு சிஎஸ்கே இந்த மேட்ச்ல. ஸோ அதுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சில விஷயங்கள் தப்பா போன விஷயங்களும் இருக்கு, அதை பேசலாம். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல கேட்சோட ஆரம்பிச்சாங்க. அதுவே வந்து ஒரு ஒரு பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. சரி, இன்னைக்கு ஏதோ பண்ண போறாங்க, ஏதோ கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்துச்சு. ஸோ உங்களுக்கு இன்னைக்கு பாசிட்டிவா இருந்த விஷயங்கள் என்ன சொல்லுவீங்க கேம்ல? ஃபீல்டிங் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். அண்ட் சிஎஸ்கே ஜெயிச்சதுக்கும் ஆப்போசிஷனோட ஃபீல்டிங் காரணமா இருந்துச்சு. அந்த வியாதி அந்த பக்கம் போயிருச்சு. எல்ஐசி கேட்சா விட்டாங்க. ஸோ கிரவுண்ட் ஃபீல்டிங் நல்லா இருந்துச்சு. மெயின் என்னன்னா பவர் பிளே போலிங். ஸ்ரீராம் தடவை இந்த சீசன் 50 ரன்களுக்கு குறைவா கொடுத்திருந்தாங்க சிஎஸ்கே போலிங்ல. அண்ட் பேட்டிங்ல 50 ரனுக்கு மேல அடிச்சிருந்தாங்க. ஸோ பவர் பிளே கேம் சிஎஸ்கே ஜெயிச்சிருந்தாங்க ஒரு ஆப்போனண்ட்டுக்கு எதிராக. அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவா இருந்துச்சு. ஃபீல்டிங் பெருசா லாப்சஸ் எதுவும் இல்லை, அது ஒரு பாசிட்டிவ். அண்ட் அதுக்கப்புறம் தோனி முடிச்சு கொடுத்த விதம் ஸ்ரீராம் எனக்கு பெருசா தெரிஞ்சது வந்து, நம்ம நேத்தே பேசணும், அவங்க வந்து நிக்கோலஸ் பூரனை எப்படி வந்து கண்டெயின் பண்ண போறாங்க, அவரை எப்படி ஸ்டாப் பண்ண போறாங்க, அதுலேயே வந்து பெரிய வெற்றி கிடைச்சிரும்னு சொன்னேன். ஸோ அவரை ஸ்டாப் பண்ணதுனால தான் அந்த டார்கெட் ஸ்கோர் அப்படிங்கிறது 180க்கு மேலே போகாமல் இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அந்த 9 பந்துகள் தான் பிடிச்சிருந்தாரு நிக்கோலஸ் பூரன், அவுட் ஆகிட்டாரு. தோனியோட கேப்டன்சி ஸ்ரீராம் 6 ஓவர் பவர் பிளே, 3 ஓவர் கலில், 3 ஓவர் அன்சுல் கம்போஜ். எவ்வளவு தடவை ஐபிஎல் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி எப்ப நடந்துச்சுன்றது என்னால ரீகலெக்ட் பண்ண முடியல. 6 ஓவரும் ஒரே செட் ஆஃப் 2 போலர்ஸ் போடுறது. ஸோ எக்ஸ்ட்ரா ஓவர்ஸ் 2 பேருக்கும் கொடுத்தாங்க. அதாவது என்ன ஆச்சரியம்னா, இந்த சீசன் ஃபுல்லாவே கலீல் வந்து இந்த மாதிரி போலிங் போட்டிருக்காரு. வேற எந்த சீசனும் இந்த மாதிரி போலிங் போட்டதில்லை கலீல். அவர் நல்லா போட்டு சிஎஸ்கே மேட்ச் ஆன் மேட்ச் பவர் பிளேல கேமை விடுறாங்க போலிங்ல. ஏன்னா அவர் ஒரு பக்கம் போடுறாரு, இன்னொரு பக்கம் வரவங்க யார் நல்லா போடுறாங்கன்னு பார்த்தோம். முகேஷ் சௌத்ரி ரன்ஸ் கொடுத்தாரு, ஒர்க் அவுட் ஆகல. ஆரம்பத்துல சாம் கரன் ட்ரை பண்ணாங்க, ஒர்க் அவுட் ஆகல. நடுவில் ஓவர்டன் ட்ரை பண்ணாங்க, ஒர்க் அவுட் ஆகல. பட் சமோ அன்சுல் கம்போஜ் நல்ல விஷயம் என்னன்னா அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க திரும்ப. அண்ட் அவர் வந்து அந்த பால் நேரா நிக்கோலஸ் பூரனோட விக்கெட் எடுத்தார்ல, அங்க சூப்பர். இன்ஃபேக்ட் பிரசன்டேஷன்ல பேசுறப்ப கூட இதை தானே காரணமா சொல்லியிருந்தாரு தோனி. அவர் என்ன சொன்னா, பவர் பிளேல போலிங் எங்களால முடியலன்றதுனால நாங்க அஸ்வினை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. அது வந்து அஸ்வின் மேல கூடுதல் பிரஷரை போட்டுச்சு. சோ காம்பினேஷனுக்காக நாங்க அவரை வெளிவிட்டோம். அதனால இந்த மேட்ச் அந்த விதத்துல ஒர்க் ஆயிருச்சு அப்படின்னாரு. நிக்கோலஸ் பூரனுக்கு அந்த செட்டப்புமே நல்லா இருந்துச்சு. ஒரு ஷார்ட் பாலுக்கான ஒரு ஃபீல்ட் செட்டப் மாதிரி இருந்துச்சு. சர்க்கிளுக்கு வெளியே 2 பேருமே ஒரு 2 ஃபீல்டர்ஸுமே ஒரு ஷார்ட் பாலுக்காக நின்ன மாதிரி இருந்துச்சு. பட் சர்ப்ரைஸா உள்ள ஒரு ஃபுல் அண்ட் டெலிவரியை உள்ள இறக்குனாரு. அதுல பாத்தீங்கன்னா தோனியை விட அன்சுல் கம்போஸ் தான் ரிவ்யூ போறதுக்கு வந்து தோனி வேண்டான்னாரு. தோனி ரொம்ப ரிலக்டண்டா இருந்தாரு எடுக்க. அன்சுல் கம்போஸ் எடுங்க, ஏன்னா அட்வர்ஸ் அம்பயர்ஸ் காலா இருந்திருக்கும்னு தோனி நினைச்சிருப்பாரு. இல்லைன்னா அவர் வந்து அப்படியே முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. பட் ஒரு யங்ஸ்டர் நிக்கோலஸ் பூரனோட விக்கெட் அந்த டீம்ல வந்து பெரிய வேல்யூ. 2-3 விக்கெட்டுக்கு சமம் ஒரு பேட்டர். சோ அதை வந்து எடுத்தாங்க. ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. லக்கிலி நான் அம்பயர்ஸ் கால் தான் வரும்னு நினைச்சேன். அம்பையர் நாட் அவுட் கொடுத்திருந்தாரு. லெஃப்ட் ரைட் ஆர்ம் ரவுண்ட் த விக்கெட் லெக் ஸ்டம்ப் தாண்டி போயிருக்கும்னு நினைச்சேன். லக்கிலி ஸ்டம்ப்ல பட்டுச்சு. செம ரிவ்யூ அமைஞ்சிச்சு. எனக்கு அந்த எல்எஸ்ஜியோட பேட்டிங் எங்க தப்பா போச்சுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ரிசர்வ் பண்ணது இவ்வளவு நாள் பெர்ஃபார்ம் பண்ணல. பட் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணாரு. பட் இருந்தாலும் அது வந்து அவங்களுக்கு தேவையான அளவுக்கு இருந்துச்சா, மற்ற பேட்டர்ஸ் கிட்ட இருந்து சப்போர்ட் இருந்துச்சா அப்படிங்கிறது கேள்விக்குறியான விஷயம். கரெக்டான கேள்வி ஸ்ரீராம். அதாவது 2-3 டீம்ஸ் இதே டெம்ப்ளேட்ல இருக்காங்க ஸ்ரீராம். உதாரணத்துக்கு குஜராத் டைட்டன்ஸ் டாப் 3 தான் பல்கா ஸ்கோர் பண்றாங்க. இங்கேயும் டாப் 3 தான் பல்கா ஸ்கோர் பண்றாங்க எல்எஸ்ஜில. அண்ட் ஒரு ராஜஸ்தான் ராயல்ஸ்லயும் டாப் 3 மேல பாரம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி டீம்ஸ்ல நீங்க 3 பிளேயர்ஸ்ல 2 பிளேயர்ஸை எடுத்துட்டீங்கன்னா
ம். அதுக்கப்புறம் யாரெல்லாம் பெட்டரா ரிகவர் பண்றாங்கன்றதுதான். நல்ல ம். விஷயம் ரிஷப் பண்ட் ஃபார்முக்கு வந்தாரு. ஏன்னா சிஎஸ்கேவோட எக்ஸலன்ட் ரெக்கார்ட் வச்சிருக்காரு. 4வது 50 அவருக்கு அகைன்ஸ்ட் சிஎஸ்கே. அவர் ஒரு முடிவோட தான் வந்தாரு. ஹிட் அவுட் ஆர் கெட் அவுட். இன்னைக்கு நான் வந்து டெஸ்ட் மேட்ச்ல ரிஷப் பண்ட் நான் எப்படி ஆட போறேனோ அப்படிதான் இங்கேயும் ஆட போறேன்னு வந்தாரு. செம்ம ஸ்ட்ரோக் பிளே நல்லா இருந்துச்சு. ம். சும்மா சும்மா உட்காந்துட்டாரு. எல்லா ம். பாலும் உட்காந்து உட்காந்து அடிச்சாரு. ஸ்வீப் ஷாட்டுக்கு ரெடியா இருந்தாரு. அண்ட் அங்கேயிருந்து ஒரு சில ஷாட் மாடிஃபை பண்ணி அடிச்சதெல்லாம் ரிஷப் பண்ட் ஸ்பெஷலா இருந்துச்சு. நல்லா பேட்டிங் ஆடினாரு. பட் மத்தபடி யாரும் சப்போர்ட் பண்ணல ஸ்ரீராம். அண்ட் சிஎஸ்கேயோட பவுலிங்குமே அந்த மிடில் ஓவர்ஸ் பவுலிங்குமே நல்லா இருந்துருச்சு. நீங்க குறிப்பா நூர் அகமது விக்கெட் எடுக்கல அப்படிங்கிறதுனால அவரை பத்தி பேசாம போக முடியாது. இந்த பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அவார்டை தோனி வாங்கிட்டு, எனக்கே இந்த அவார்டை கொடுத்தீங்க, நூர் அகமது நல்லா தானே பவுல் பண்ணார் அப்படின்னு வந்து கேட்டாரு. விக்கெட்டே எடுக்கல. ஆனா 4 ஓவர் போட்டு வெறும் 13 ரன் தான். எக்ஸலன்ட்டான அதான் ஒரு பவுலிங். ஸோ அப்படியே சோக் பண்ணிட்டாரு அவரு ஒரு பக்கம். ஜடேஜாவும் சூப்பரா பவுலிங் போட்டாரு. ம், ம், அதனாலே அதாவது நான் நேத்து நம்ம ஷோல என்ன சொன்னேன்னா, அ அ நூர் முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம். நூர் அஹமதோட 4 ஓவர எப்படி யூஸ் பண்ணணும்னா, இந்த 2 ஸ்பின்னர்ஸ் அந்த எண்ட்ல இருக்கணும். ம், ஒரு எண்ட்லேருந்து ஜடேஜாவோ இல்லைன்னா அஸ்வினோ பிரஷர் போட போட அவரோட ம், நூர் அஹமது இந்த எண்ட்ல வந்தா விக்கெட் விழும்னு நம்ம நினைச்சோம். பட் அப்படியே ஆப்போசிட் ஆச்சு. நூர் அஹமது ஒரு எண்ட்லேருந்து பிரஷர் போடுறாரு. ம், அன்லக்கி அவருக்கு விக்கெட் கிடைக்கல போட்ட குவாலிட்டி ஆஃப் பவுலிங்க்கு. பட் ஜடேஜாக்கு விக்கெட் கிடைச்சிச்சு. 2 பெரிய விக்கெட் கிடைச்சிருச்சு. ம். ஸோ அண்ட் இதெல்லாம் நம்ம நிக்கலஸ் பூரன் அண்ட் மார்ஷ் அவுட் ஆயாச்சுன்னா, அண்ட் மார்க்ரமும் அவுட் ஆனாரு. ம், மார்ஷ ஜடேஜா எடுத்தாரு. செம ம். பால். சோ அதுக்கப்புறம் பேட்டிங் ஃபயர் பவர் பெருசா காமிக்க முடியல எல்எஸ்ஜியால. ஏன்னா பவுலிங் பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் பாசிட்டிவா இருந்துச்சு. பேட்டிங்ல நான் வெளிப்படையா பார்த்த வரைக்கும் 2 பாசிட்டிவான விஷயங்கள் தான். ஷேக் ரஷீத் வந்து இன்னைக்கு 11க்குள்ள வந்தாரு. ஸ்ட்ரெய்ட் வந்து ஓப்பனிங் இறக்கி விட்டாங்க. நல்ல இன்டென்ட் காமிச்சாரு. அதுதான் பெரிய விஷயம் இந்த டீமுக்குள்ள. மொமெண்டம் கிரியேட் பண்ணி குடுத்தாரு ஸ்டார்ட்ல. இல்ல ஸ்ரீராம். அதான் நீங்க இன்டென்ட்ன்ற வார்த்தைக்கு அதாவது இந்த சுத்துறது ம், தான் இன்டென்ட்டா, தூக்கி அடிக்கிறது தான் இன்டென்ட்டானா கிடையாது. ம், அவர் வந்து இப்போ நம்ம எல்லா டீமும் தடாலடி ஓப்பனர்ஸ் இறக்குறாங்க. தூக்கி தூக்கி அடிக்கிற ஓப்பனர்ஸ் இறக்குறாங்க. பட் ம், இவர் இந்த கிளாசிக்கல் கேம் வச்சிருக்காரு. ருத்துராஜ் கெய்க்வாட் மாரியே இருக்கு அவரோட ஸ்ட்ரோக் பிளே பார்க்க. ம், ம், அவரு டக் அவுட்ல 3 வருஷம் உட்கார்ந்து ருத்துராஜ பார்த்து பார்த்து பேட்டிங் அவர் மாரி மாடல் பண்ணியிருக்காரான்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் அவரோட பேட்டிங்க நான் பார்க்குறேன். சோ ம். ருத்துராஜையே திரும்ப பார்க்குற மாரி இருந்துச்சு ஒரு சில எல்லாருமே ஷாட்ஸ்லாம். எல்லாருமே அதே ஒப்பீனியன் தான் சொல்லிட்டு ம். இருக்காங்க. சோ லெக் சைட்ல ஒரு சில பவுண்டரீஸ் கிடைச்சுச்சு. போக போக இன்னும் கொஞ்சம் இன்னிங்ஸ் பார்ப்போம் ஸ்ரீராம். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா ருத்துராஜ் தான் அடம் புடிச்சாரு. நம்பர் ம், 3க்கு தான் விளையாடுவேன். ஓப்பனிங் வரமாட்டேன்னு. ம், அட்லீஸ்ட் அவரோட ஜெராக்ஸாவது ஓப்பனிங் வராரே. ம். சோ லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் கிடைச்சுச்சு சிஎஸ்கேக்கு. அந்த இடத்துல நீங்க சொன்ன மாரி இவர் வந்து சிஎஸ்கே கூட 3 வருஷமா இருந்திருக்காரு இல்லையா? ம். 2023 அந்த டிராஃபி ஜெயிச்ச சீசன்லயே வந்து இருந்திருக்காரு. அங்கங்க சப்ஸ்டிடியூட்டா மட்டும் தான் அப்பப்போ வந்திருக்கிறாரு. 1, 2 கேட்ச் மட்டும் புடிச்சிருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு வேற வழியே இல்லாம தான் எந்த ஆப்ஷன ட்ரை பண்ணி பார்க்கங்கிற ஒரு வழியே இல்லாம தான் ஷேக் ரஷீத இறக்குனாங்க. ஒரு நல்ல ஒரு அறிமுகமா தான் இருந்துச்சு. ஒரு பெரிய இன்னிங்ஸ் வரல அப்படின்னாலும், நல்ல நம்பிக்கை குடுக்கக்கூடிய ஒரு அறிமுகமா தான் இருந்துச்சு இல்லையா? ஸோ கரெக்ட். அது இருந்துச்சு. ராகுல் திரிபாட்டிய வந்து மிடில் ஆர்டர்ல ஐ மீன் நம்பர் 3ல இறக்கி விட்டாங்க. சோ ம், ஒரு சில விஷயம் வந்து அட்லீஸ்ட் இது கிளிக் ஆகுமோன்ற நம்பிக்கை குடுக்குது. கிளிக் ஆகல ராகுல் திரிபாடி. பட் ஸ்டில் இது ஒரு சில பிரச்சனைகள வந்து சரி பண்ணுன்ற நம்பிக்கைய குடுத்துருக்கு ஸ்ரீராம். ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜி வந்திருக்கு. ம். கரெக்ட்டா புத்தாண்டு அன்னைக்கு. ம். அகைன் வந்து ஷேக் ரஷீத் பத்தி பேசுறப்போ, ஓப்பனிங் பத்தி பேசுறப்போ, அந்த ஃபினிஷிங் பத்தியும் பேசணும். கரெக்ட்டா பவர் பிளேல கிட்டத்தட்ட கேம் வந்து ஒரு மாரி எடுத்துட்டு வந்துட்டாங்க. 59 ரன்ஸ் மொத 6 ம். ஓவர்ல. சரி, இப்படி எடுத்துட்டு போனா ஒரு 2 ஓவர் மிச்சம் வச்சு கூட ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் தெரிஞ்சது. அதே ஃப்ளோல போயிட்டு இருந்தா. பட் பார்த்தோம்னா, மிடில் ஓவர்ல அவ்வளவு சொதப்பல். ஏன் இவ்வளவு சொதப்புனாங்கன்னே தெர்ல. 52 ரன் தான் அடிச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அந்த 9 ஓவர்ஸ்ல 7 டூ 15. ஓவருக்கு 6 ரன்ஸ் கூட வரல. ஸோ அவ்வளோ மோசமா ஆடியிருந்தாங்க. நெறைய டாட்ஸு பயங்கரமா திணறியிருந்தாங்க. ராகுல் திரிபாதி, விஜய் சங்கர், ஈவன் தூபே கூட பயங்கரமா திணறியிருந்தாரு. அண்ட் ஜடேஜாவ மேல டாப் ஆர்டர்ல வந்து இறக்கி விட்டுருந்தாங்க. நம்பர் 4ல வந்தாரு. ஸோ அப்படி இருந்தும் பண்ண முடியல. ஸோ அந்த மிடில் ஆர்டர் பயங்கரமா சொதப்புனாங்க இல்லையா? அ எஸ்பெஷலி தூபே. தூபே ம். நெறைய டாட் பால்ஸ் ஆடினார். ராகுல் திரிபாட்டியும் சரி, தூபேயும் சரி தூபே கடைசில ஒரு சில ஷாட்ஸ் அந்த மஸ்ட் வின் சிச்சுவேஷன்ல தோனியோட இருந்து முடிச்சு குடுத்தாரு. நத்திங் டூ டேக் அவே. ம். தூபேயோட டாட் பால்ஸ் அதாவது அ ராகுல் திரிபாட்டியும் அ விஜய் சங்கர் அவ்வளவா டாட் பால்ஸ் விளையாடல. ம். ராகுல் திரிபாட்டி வந்து அவுட் ஆன ஓவர் பால் சிங்கிள் எடுத்து விஜய் சங்கர் அவருக்கு குடுத்தாரு. ம். 3 டாட் பால் ஆடி அதுக்கப்புறம் 1 ரன் விஜய் சங்கர் குடுத்தாரு திரும்ப. சோ அந்த ஓவர்ல 2 ரன் தான். சோ பிக் ஷாட் போய் தான் ஆகணும்ன்ற பிரஷர்ல தான் விஜய் சங்கர் அவுட் ஆனார். ராகுல் திரிபாடி ஒரு பக்கம் ரொம்ப கிரைண்ட் பண்ணாரு. கஷ்டமா இருந்துச்சு. இன்னொரு ம். முறை அவரோட பேட்டிங் பார்க்க. சிவம் தூபே அதாவது எய்டன் மார்க்கர் மாரி ஒரு பவுலருங்க. இதுவரைக்கும் ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே அவர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணது கிடையாது. ம். முறை அவர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. 24 ரன் தான். ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர 24 ரன் தான் அடிச்சாங்க. ஒரு 6 ம். அடிச்சாரு தூபே அவர. ம். அதுக்கப்புறம் 6ஏ வரலையே. இன்ஃபாக்ட் என்டயர் மேட்ச்ல எல்எஸ்ஜி வந்து 11 4 அடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ம். 10 6 அடிச்சிருந்தாங்க. சிஎஸ்கே பவர் பிளேலயே 12 4 அடிச்சாச்சு. ம். ம்.
அதுக்கப்புறம் பவுண்டரியே வரல. ஒரு 6-7 ஓவர் பவுண்டரியே வராம ஒரு பெயினா இருந்துச்சு ஸ்ரீராம். மார்க்ரம் ஐ திங்க் அந்த 6 தவிர வேற எந்த பவுண்டரியும் குடுக்கலன்னு நினைக்கிறேன் என்டையர் ஸ்பெல். ஒரு பார்ட் டைமர் அவ்வளவு மரியாதையா ஆடிருக்க தேவையில்ல. ஒரு சில ஷாட்ஸ் அங்க தூபே ட்ரை பண்ணியிருக்கணும். அதுதான் பிரஷர் ஒரு மாதிரி பைல் ஆன் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. திரும்ப இதை பத்தி பேசலாம். நம்ம அதுக்குள்ள அந்த ஃபினிஷர் தோனி 43 வயசுல ஒரு மேட்சை நல்லபடியா ஃபினிஷ் பண்ணி கொடுத்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டை வின் பண்ணிட்டு போயிருக்கிறாரு. அண்ட் அகைன் நம்ம தோனி மேல நிறைய விமர்சனங்கள் நாம 2 பேருமே பேசியிருக்கிறோம் இந்த சீசன்ல. அதெல்லாம் வந்து அவர் நம்பர் 9ல வரும்போது அந்த அந்த டீமுக்கு எப்ப தேவையோ அப்போ வராம இருக்கும்போது. பட் அவரோட இடம்னு ஒன்று இருக்குல்ல, லாஸ்ட் 4 ஓவர் இல்ல 5 ஓவர் அதுல வந்தாரு அப்படின்னா அவர் வந்து இன்னுமே டேஞ்சரஸான ஒரு பிளேயர் தான். ஒன்ஸ் அகைன் அண்ட் ப்ரூவ் பண்ணிருக்காரு. இன்னைக்கு சிஎஸ்கே டீம்ல பெஸ்ட் பேட்டர் அவர் தான். ம். பெஸ்ட் பேட்டர் அவர் தாங்க. ஏன்னா ருத்ராஜ் கேக்வாட் உங்களுக்கு இவ்வளவு வருஷமா ரன் அடிச்சவர் டீம்ல இல்ல. இவரு ம். தான் பெஸ்ட் பேட்டர். என்னமா பினிஷ் பண்ணாரு. இன்னைக்கு வந்து எங்க காமெண்ட்ரியில எங்களோட அப்ரஜித் இருந்தாரு. ம். அவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் சொன்னார். அதாவது நிறைய பேர் எந்த ரிட்டையர் அவுட் தோனி இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ம். சோஷியல் மீடியால நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் இன்னைக்கு பதில் சொன்னாரு. இன்ஃபேக்ட் ம். அவர் சொன்ன பாயிண்ட் என்னதுன்னா, இன்னைக்கு வந்து தோனி இந்த டீமை விட்டு வெளியில போய் நான் அவைலபிள் அப்படின்னு சொன்னா, மீதி இருக்கிற 9 டீமும் தோனிக்கு வேணும்னு சொல்லுவாங்க. ம். இன்னமும் 43 வயசுலயும் அவருக்கு அந்த வேல்யூ இருக்கு. ஏன்னா அவரோட பிரசன்ஸ் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல உணர்றது இந்த எல்லா பிளேயர்ஸும் பார்த்திருக்காங்க. அவருக்கு எதிரா விளையாடவும் சரி, அவரோட சேர்ந்து விளையாடின பிளேயர்ஸ் தான் எல்லா டீம்லயும் இருக்காங்க. ம். சோ எல்லாருக்கும் தெரியும் தோனி எந்த வேல்யூ எடுத்துட்டு வருவாருன்னு. ம். அந்த வேல்யூ காமிச்சாரு. ஓகே பிரஷர் ஏறுதா, அப்ப தூபேக்கு மாட்டல. அவர் ம். எடுத்தார் சான்ஸ். அங்க ரிஷப் பண்ட் ஒரு பெரிய ட்ரிக்க மிஸ் பண்ணாரு. அதுவும் ஒரு காரணமா இருந்துச்சு. ஒரு ட்ரிக் அந்த ட்ரிக் ஸ்பின்னருக்கு போயிருக்கலாம். ஒரு ஓவர் மிச்சம் வச்சாரு. ஸோ பிஷ்னாய் 3 ஓவர் 2 விக்கெட் 18 ரன். அவருக்கு ஏன் குடுக்கல? அதாவது அங்கதான் என்ன ட்ரிக்கியா என்ன ஆச்சுன்னா அவருக்கு, என்னதான் தூபே அடிக்கவே இல்லைனாலும் அந்த ஸ்டேஜ் வர, தூபே ம். ஒரு எண்ட்ல இருக்கும்போது நான் லெக் ஸ்பின்னர் குடுக்க பயந்தாரு ம். ரிஷப் பண்ட். ஏன்னா தோனி ஒரு சிங்கிள் எடுத்து ரிஷப் பண்ட்ட குடுத்து ஐ மீன் தோனி சிங்கிள் எடுத்து சிவம் தூபேட்ட குடுத்து நீ 4 பால் ஆடுனா அதுல 2 6 வந்துச்சுன்னா கேம் மாறும்ன்றது ரிஷப் பண்ட்டுக்கு தெரியும். ம். சோ பிஷ்னாய கடைசி வரைக்கும் எடுத்துட்டு வரல. அங்க ஏதோ ஒரு அவர் தைரியமா குடுத்திருக்கணும் பிஷ்னாய்க்கு ஒரு ஓவர். அதுதான் ஒரு பிளண்டர் ஆகிருச்சு. ஏன்னா குடுத்துருக்கலாம். தைரியமா குடுத்திருந்தா மேபி எப்படி வேணாலும் போயிருக்கலாம். ஏன்னா தோனி உள்ள வந்த உடனே ஒரு ஸ்பின்னர கொண்டு வரத நம்ம பார்க்குறோம். சகல எக்ஸாக்ட்லி. வந்து கொண்டு அண்ட் வந்தாங்க. மேட்ச்அப்னு நெறைய பார்க்குறாங்க. இந்த சீசன் 2 தடவ அவர் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு. ஹசரங்கா கிட்ட தூபே அவுட் ஆனாரு. ம். அதுக்கப்புறம் ஐ திங்க் விப்ராஜ் கிட்ட ம். அவுட் ஆனாரு. ம். அப்புறம் ஐ திங்க் செஹல் கிட்ட கூட அவுட் ஆனாருன்னு நெனைக்கிறேன். இஃப் ஐ அம் நாட் ராங். ஷூரா தெரியல எனக்கு. அண்ட் நீங்க ஸ்ட்ரைக்கிங்காவும் போன வாட்டி மாரி பெருசா அவரு இன்னும் ஸ்பின்னர்ஸ் அகைன்ஸ்டா பெருசா பிளாஸ்ட் ஆகவே இல்லையே ம். இன்னும். ஸோ ஆமா. அப்படி இருக்கிற ம். அந்த சான்ஸ ரிஷப் பண்ட் எடுத்திருக்கணும். அங்க ஒரு ட்ரிக் மிஸ் டெஃபினெட்லி. அங்க ஒரு விக்கெட் வந்திருந்தா மேபி தூபேயோட விக்கெட்டோ இல்ல தோனி ஏதோ ஒரு விக்கெட் வந்திருந்தா கூட இன்னும் பிரஷர் ஆகியிருக்கும். தூபேயோட விக்கெட் அதுக்கு முன்னாடியே சீமர்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா இந்த எண்ட்ல இருந்து ம். அவரு எடுத்துட்டு வந்திருப்பார் பிஷ்னாய. பட் தூபே அடிக்காமலே அந்த பிரஷர கிரியேட் பண்ணாரு. ஜஸ்ட் அந்த ரெபுடேஷன்னால. ம். ஸோ அதான் மேட்ரு. நம்ம தோனி அடிச்ச விதத்த பத்தியுமே பேசணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா நம்ம வழக்கமா பேசினதான். ஸ்லோவி ரவுண்ட்ஸ் ஒண்ணு போடுறாங்க. இல்ல ஒய்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போடுறாங்க. அதுக்கு ஏத்த மாரி தான் ஃபீல்டிங்கும் வச்சிருக்காங்க. டீப் பேக்வர்ட் பாயிண்ட், டீப் பாயிண்ட், இங்க டீப் மிட் விக்கெட், லாங் ஆன் லாங் ஆஃப். தோனி எங்கெல்லாம் அடிப்பாரோ அப்படிதான் வச்சிருந்தாங்க. பட் அதை தாண்டி அவரால வந்து பவுண்டரி அடிக்க முடிஞ்சது. அதான் வந்து பெரிய விஷயம். அது ஜஸ்ட் அவரு அவரு பேக் பண்றாரு. அவரோட அந்த ஷார்துல் டாக்கூர் ஒரு 1 ஹேண்ட் 6 அடிச்சாரு. ம். அதுக்கப்புறம் ஆவேஷ் கானையும் பியூட்டிஃபுல்லா அடிச்சாரு. ம். இன்னொன்னு என்னதுன்னா, அவங்க ஜஸ்ட் ஓவர் டூ பண்ணிட்டாங்க. அந்த வைட் யார்க்கர் லைன ரொம்ப ஓவர் டூ பண்ணிட்டாங்க ஸ்ரீராம். ம். அங்கேயே போட்டு 3 தூபேக்கு ஒரு பவுண்டரி போச்சு அந்த ஏரியால எட்ஜ் 4. தோனிக்கு 2 எட்ஜ் 4 போச்சு அந்த பக்கம். ஒண்ணு ம். கிட்டத்தட்ட டெலிபரேட் மாரி தான் ஆடினாரு. ம். ஏன்னா ம். அது ரொம்ப டேஞ்சரஸ் லைன். நீங்க வந்து டிஃபென்சிவ் லைனா போடலாம். நெறைய பவுலர்ஸ்க்கு போடுறாங்க. பட் அந்த ஃபீல்டர் இருக்கும்போது அந்த ஃபீல்டர் தாண்டினா பவுண்டரி. 2 ம். குரூஷியல் பவுண்டரிஸ் அந்த பக்கம் போச்சு. ம். அவங்க அத ஓவர் டூ அண்ட் அந்த ஃபீல்ட வச்சு ஒரு பால் மிடில் ஸ்டம்ப் யார்க்கர் கூட ட்ரை பண்ணலாம். ம். அத பண்ண தயங்கிட்டாங்க. ஆவேஷ் கான் ஃபுல் மேட்ச் ஸ்டம்ப் யார்க்கர் ஒண்ணே ஒண்ணு தான் போட்டாரு தோனிக்கு. ம். அதுல ம். சிங்கிள் தான் வந்துச்சு. சோ இப்ப நீங்க கம்போஜ பத்தி சொன்னீங்கல்ல, அந்த ஃபீல்ட் இருந்தாலும் நடுவுல ஏதாவது ஒரு பால் ஸ்டம்ப் யார்க்கர் ட்ரை பண்ணியிருக்கணும். அண்ட் அகைன் ஒரு நல்ல யார்க்கர் போடுறப்போ யாரா இருந்தாலுமே தோனியா இருந்தாலுமே வந்து ஸ்ட்ரகிள் பண்ண தான் செய்வாங்க. பட் அதுக்கு ட்ரை பண்ணவே இல்லையே. அதான் வந்து பெரிய விஷயம்னு நெனைக்கிறேன். ஆமா. அது ஒரு கேம் சேஞ்சிங் மொமெண்ட் ஆச்சு. வைட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் ரொம்ப ஓவர் டூ பண்ணாரு ஆவேஷ் கான், ஷார்துல் டாக்கூரும். அண்ட் தோனி 43 ஐபிஎல்ல வந்து அதிக வயசுல மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குற பிளேயர் வந்து தோனி தான் அப்படின்னு நெனைக்கிறேன். இதுக்கு ஆமா. முன்னாடி யார் வாங்கியிருக்கிறாங்கன்னு தெரியல. பிரவீன் தாம்பே அண்ட் இன்னொரு வாங்கியிருக்கிறாங்க. அதாவது டாப் 3 மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் வின்னர்ஸ் வந்து தோனி, ரோஹித் சர்மா, விராட் கோலி. நல்லா இருக்கே பார்க்கறதுக்கு. ம். சூப்பர். பட் என்னன்னா நம்ம வந்து அந்த மிடில் ஓவர்ஸ்ல அந்த மிடில் ஆர்டர் சிஎஸ்கேட மிடில் ஆர்டர் சொதப்புறதா இன்னும் பேசணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா ஸ்ட்ரைக் ரேட் அவ்வளவு கம்மியா இருக்கு.
அரௌண்ட் 100 தான் ஆடுறாங்க. ஸோ அதுவும் 160 சேஸ் தான். அந்த 160 சேஸ ஏதோ 200 சேஸ் மாரி ஆக்கி விட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த மேட்ச் வின் பண்ணியிருந்தாலும், இது வின் தான், நல்ல விஷயம் தான். ஒரு 2 பாயிண்ட் கிடைச்சிருக்கு தான். பட் இருந்தாலும் இந்த டீம்ல இன்னும் பிரச்சனைகள் இருக்கு. பிரச்சனைகள் இன்னும் சரியாகல. ஸோ அத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இல்லையா? 160 சேஸ் அப்படிங்கிறதுனால பரவால்ல. இன்னும் ஒரு 10, 20 ரன் கூட போயிருந்தா கூட, மேபி நம்ம வந்து பழைய பழைய கேம்ஸ பார்த்த மாரி தான் இருந்திருக்கும். இல்ல இன்ட்ரெஸ்டிங் நம்பர்ஸ் இதுல என்னதுன்னா, ஆமா சிஎஸ்கே 7 வருஷமா 180 பிளஸ் சேஸே பண்ணதில்ல. ம். பட் பிலோ 170 லாஸ்ட் ம். 2 இயர்ஸ்ல அவங்க சேஸ் பண்ணாம விட்டதே இல்ல. ம். சோ அவங்க ஜோன்ல இருக்கிற டார்கெட். சோ அதாவது எந்த டீமுமே பெர்ஃபெக்ட் டீம் கிடையாது ஸ்ரீராம். நமக்கு நமக்கு இது ஒரு பட்ஜெட் டீம் தான். ம். இவங்க இந்த கிரிக்கெட் தான் விளையாட போறாங்க. நான் ஏற்கனவே உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லிட்டு இருந்தேன். ம். சோ அவங்களோட போலிங் இந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருந்துச்சுன்னா இந்த பேட்டிங்கை வச்சு மேபி தப்பிக்கலாம் இன்னைக்கு தப்பிச்ச மாதிரி. சோ இது ம். எவ்வளவு கன்சிஸ்டன்டா அவங்களால பண்ண முடியும் அப்படின்றது நம்ம போக பார்க்கணும். மிடில் ஆர்டர்ல சிவம் தூபே கிளிக் ஆகாதது ஒரு பெரிய பிரச்சனை. ம். இன்னைக்கு கடைசியில குரூஷியலா ஒரு 4 ஒரு நோ பால் 6 மாட்டுச்சு அவருக்கு. சோ அங்க ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் மேல போச்சு. பட் அவரோட இன்னிங்ஸ் தான் என்டையர் சிஎஸ்கே மேல அவரும் திரிபாட்டி ஆன இன்னிங்ஸ் தான் பிரஷர் போட்டுக்கிட்டு இருந்துச்சு மத்த பேட்டர்ஸ் மேல. ம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஏன்னா, இன்னும் 1 வீக் கேப் இருக்கு அடுத்த மேட்ச்சுக்கு நெனைக்கிறேன். மும்பைல வான்கடையில தான் மும்பை இந்தியன்ஸ் தான் அடுத்த மேட்ச்ன்னு நெனைக்கிறேன். ஸோ 1 வீக் கேப் இருக்கு. இன்னும் நெறைய யோசிச்சு, இந்த பிரச்சனைகளெல்லாம் சரி பண்றதுக்கு என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். இன்னும் யங்ஸ்டர்ஸ் 1, 2 யங்ஸ்டர்ஸ் வெளிய இருக்கிறாங்க. அவங்களுக்கும் மேபி சான்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறதையுமே பார்க்கலாம். ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் அந்த பரன்ல தூக்கி போட்டிருந்த விசிலெல்லாம் எடுத்து தூசிய தட்டி, விசில் அடிச்சுட்டு ஜாலியா இருங்க. அடுத்த மேட்ச்ல சந்திப்போம் ப்ரோ. தேங்க் யூ ஸோ மச். சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் விரல்லையே விசில் அடிப்பாங்க. எதுக்கு அதெல்லாம்? ஆமாங்க. அடிங்க. எப்படினாலும் அடிங்க. இது வந்து நீங்க எப்படி வேணாலும் விசில் அடிக்கலாம். அடிச்சுட்டு ம். போங்க. பார்க்கலாம் ப்ரோ. தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ. ஓகே ஸ்ரீராம். தேங்க் யூ. தேங்க் யூ ஸ்ரீராம்.